KLR the Photo Creative சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் KL ராஜாப்பன். இந்த வீடியோவில் மேகங்களை படம் எடுப்பது எப்படி அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். How to shoot clouds. Clouds வந்து ஐ திங்க் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட்டுங்க. நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருந்தாலும் சரி தான், இல்லாட்டி வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோவும் சரி தான். ஆக்சுவலாக க்ளவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரமாட்டிக்கான விஷயம் அவங்களுக்கு இல்லையா. அதனால் அந்த ட்ரமாட்டிக்கான ஒரு இந்த க்ளவுடை வந்து எவ்வளோ ட்ரமாட்டிக்காக நம்ம ஃபோட்டோவில் காமிக்கிறோம் அப்படிங்கிறது அதை விட இம்பார்ட்டண்ட் இல்லையா. மேகம் தானே அப்படின்னு விட்டுறாதீங்க. ஆக்சுவலாக ஏன்னா ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மேகத்துக்குன்னு தனியாக வந்து ஒரு இடம் உண்டு, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் உங்களுக்கு உண்டு. ஆக்சுவலாக அதை தவிர வந்து மேகங்களை நம்ம தனியாக எடுக்கும்போது கூட பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியத்துவங்கள் இருக்குது. ஆக்சுவலாக ஏன்னா மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிசைன் தான் இந்த க்ளவுட்ஸ் இல்லையா. இந்த க்ளவுட்ஸ் எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் KLR the Photo யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஃபோட்டோகிராஃபியில் மேகங்கள் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு சப்ஜெக்ட்டுங்க. ஏன்னா அது வந்து தொடர்ந்துச்சியாக மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டே இருப்பீங்க, அந்த ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா மேகத்தோட ஷேப் வந்து அப்படியே வேறு மாதிரி ஆகிட்டே வந்துட்டு. அண்ட் ட்ராபிக்கல் கண்ட்ரீஸில் குறிப்பாக வந்து ஒரு சில சீசனில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ ஸ்கை பேக்ரவுண்டில் இந்த க்ளவுடினுடைய அந்த அட்டகாசமான அந்த ஷேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஆக்சுவலாக அவங்க ஃபோட்டோ வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். நீங்கள் அதையும் தாண்டி வந்து சில பில்டிங்ஸ் எடுக்கிறீங்க, ஒரு லேண்ட்ஸ்கேப் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஐயோ க்ளவுட் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம ஏங்கின ஒரு படங்கள்லாம் கூட இருக்கும், பார்த்துருப்பீங்க நீங்கள். ஆக்சுவலாக ஏன்னா ஒரு பிளைன் ப்ளூ ஸ்கை அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஸ்டுடியோவில் பேக்ட்ராப் போட்டு எடுத்த மாதிரி இருக்குமே தவிர க்ளவுட் வரும்போது அதில் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும், இன்ட்ரெஸ்டான ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனால தான் வந்து க்ளவுட்ஸை பற்றி கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த க்ளவுட்ஸ் வந்து குறிப்பாக வந்து ஒரு சன்செட் சன்ரைஸ் மாதிரி சமயத்தில் ஒரு வேறு லெவலில் இருக்கும். அது நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு ஆக்சுவலாக இல்லையா. இந்த சன் வந்து ஆக்சுவலாக அந்த க்ளவுடுக்குள்ளே ஒரு பூந்து வரும்போது சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரெயின் க்ளவுட்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது மேகமூட்டமாக இருக்குது, மழை பெய்ய போகுது, அந்த க்ளவுட் பார்த்தீங்கன்னா பயங்கர பிளாக் கலரில் இருக்கும், அப்படியே செமையாக இருக்கும். ஆக்சுவலாக அதை பார்த்தாலே ஒரு மிரட்சியாக நமக்கு இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து பார்த்துருப்போம், படம் எடுத்திருப்போம் இல்லையா. அது எப்படி அல்டிமேட்டாக எடுக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது உங்களுடைய க்ளவுட்ஸை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். அண்ட் நல்ல ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸ் போட்டு நிறைய க்ளவுட்ஸ் உள்ள வர்ற மாதிரி நீங்கள் அந்த ஷார்ட்டை கம்போஸ் பண்ணுங்கள். டெலி லென்ஸை போட்டு அதை ஜூம் பண்ணி அந்த சின்ன ஒரு ஸ்மால் போர்ஷன் மட்டும் காமிக்கிறத விட்டுன்னு பண்ணுங்கள். கோ ஃபார் வைட் ஆங்கிள் லென்ஸ். சப்போஸ் உங்களுக்கு கிட் லென்ஸ் இருக்கா, 18-55 இருக்கா, 18ல் ஷூட் பண்ணுங்கள். 24-105 இருக்கா, 24ல் ஷூட் பண்ணுங்கள். இல்லை அதையும் தாண்டி ஏதாவது ப்ரைம் லென்ஸ் வச்சுருக்கீங்களா, அது அந்த வைட் ஆங்கிள் லென்ஸை போட்டுட்டு நீங்கள் அந்த க்ளவுடை வந்து அப்படியே லோ ஆங்கிள் அப்படி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து ஒரு ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு அந்த ஷார்ட்டில் கிடைக்கும். அப்படி எடுக்கும்போது வெறுமனே க்ளவுட்ஸ் மாத்திரம் எடுக்காதீங்க. வெறுமனே க்ளவுட்ஸ் எடுத்திங்கன்னா அந்த ஆக்சுவலாக அதனுடைய டெப்த், அதனுடைய பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அதனால் க்ளவுட்ஸ் எடுக்கும்போது என்ன பண்ணுங்க, கீழே வந்து அந்த லேண்ட்ஸ்கேப்பில் உள்ள லேண்ட் போர்ஷனை கொஞ்சோண்டு இன்க்ளூட் பண்ணுங்கள். அது வெறுமனே பிளைன் லேண்ட் அதெல்லாம் என்ன பண்ணிக்கோங்க, அதாவது பில்டிங்ஸு, போல்ஸு, இல்லாட்டி வந்து எலக்ட்ரிக்கல் கிரிட்ஸு, ஸ்ட்ரக்சர்ஸ் ஆக்சுவலாக, இல்லை நம்ம ஊரில் பாப்புலர் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனுடைய டவர்ஸு, அது மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள்ல. ஸோ இதெல்லாம் வந்து கீழே அப்படியே லைட்டாக தெரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த க்ளவுடினுடைய அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும். பல சமயத்தில் க்ளவுட் ரொம்ப பிரைட்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன விஷயங்களெல்லாம் உங்களுக்கு டார்க்காக ஒரு சிலுவேட்டாக வரும். டசன்ட் மேட்டர். நான் சொல்கிறது கீழே கொஞ்சோண்டு ஒரு விஷயம் வரணும், அப்போ தான் வந்து இந்த டெப்த்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். அண்ட் சன்ரைஸ் சன்செட்லாம் நீங்கள் எடுக்கிற சமயத்தில் பல சமயத்தில் வந்து அந்த க்ளவுடு வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கலர்ஃபுல்லாக ஆக்கிக்கோங்க. உங்களோட கேமராவோட செட்டிங்கில் போய் என்ன பண்ணிக்கோங்க, பிக்சர் ஸ்டைலில் போய் லேண்ட்ஸ்கேப் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஜேபிஜியில் ஷூட் பண்ணீங்க அப்படின்னா அதையும் தாண்டி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஒயிட் பேலன்ஸில் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஒயிட் பேலன்ஸில் எடுக்காதீங்க. செலக்ட் பண்ணி ஏதாவது ப்ரீசெட் ஒயிட் பேலன்ஸில் எடுங்க. முடிஞ்சதுன்னா வந்து உங்கள் கேமராவில் கெல்வின் இருந்துச்சு அப்படின்னா அந்த கெல்வின் டெம்பரேச்சர் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி க்ளவுடுடைய டிசைனை கொஞ்சம் வார்மாக காட்ட ட்ரை பண்ணுங்கள், இல்லை கோல்டாக காட்ட ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா ஒரு படத்தில் நம்ம கொண்டு வரலாம்ல. ஸோ இதையும் தாண்டி சில சமயத்தில் வந்து சன் உள்ளுக்குள்ளே வர சமயத்தில் அந்த க்ளவுடினுடைய எட்ஜில் பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் லைனிங் சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்படியே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக சில சமயத்தில் ஐயோ கையில் கேமரா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃபர்ஸும் சரி இல்லாட்டி மற்றவங்களும் பார்த்து அப்படியே ஸ்டன் ஆகக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சில்வர் லைனிங்கோட ஒரு க்ளவுடை நீங்கள் ஃபோட்டோகிராஃப் பண்ணுறது பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டான எக்ஸ்போஷர் எடுக்காதீங்க. அப்போ தான் அந்த ஹைலைட்டோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஷார்ட்டும் ரொம்ப ட்ரமாட்டிக்காக இருக்கும்.
அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணுறது நான் மேனுவல் மோடில் எடுத்தீங்க அப்படின்னா ஷட்டர் ஸ்பீட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், இல்லை அப்பர்ச்சர் கொஞ்சம் கட் பண்ணுங்கள், இல்லை ஐஎஸ்ஓ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக் மோடில் ஏவி டிவி மோடில் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் பயன்படுத்தி ஒரு ஸ்டாப் 2 ஸ்டாப் அண்டர் பண்ணி பாருங்களேன். அப்போது அண்டர் பண்ணும்போது கலர் சேச்சுரேஷன் அதிகமாக வரும், அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ எந்த விஷயத்தையுமே ஃபோட்டோகிராஃபியில் கொஞ்சம் ஸ்லைட்டாக அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணும்போது அந்த கலர் வில் கெட் மோர் சேச்சுரேட்டட். ஸோ சேச்சுரேஷன் நல்லாயிருக்கும். அதையும் தவிர நான் சொன்ன அந்த ட்ராமா பர்டிகுலர்லி வந்து உங்களுக்கு ஹைலைட்டோட அந்த ரிம் லைட் இருக்க மாதிரி வரக்கூடிய சில ஷார்ட்ஸு, சன் த்ரூ த க்ளவுட்ஸ் இல்லை, சூரியன் வந்து பார்த்திங்கன்னா க்ளவுடுக்கு பின்னாடி இருக்கும், அங்கேருந்து அந்த ரேஸ்லாம் வரும் இல்லையா? ஸோ நிறைய படங்கள் நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இதில் இந்த வீடியோவில். ஸோ இந்த படங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த சீன் அப்படியே இருந்ததா அப்படின்னா அந்த சீன் அப்படியே இல்லை, அது அப்படியே உருவாக்கப்பட்டது வேணும். நம்ம கேமராவில் உள்ள கண்ட்ரோல்ஸ் வச்சு என்ன பண்ணுறோம்னா நம்ம இதெல்லாம் என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா உருவாக்குறோம். அதனால் ஒயிட் பேலன்ஸை ஃப்ரீயாக விடுங்க. பிக்சர் ஸ்டைல் வந்து லேண்ட்ஸ்கேப் வச்சுக்கோங்க, ஜேபிஜியில் எடுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆளை கட்டாயமாக ஷூட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணலாம், போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பண்ணுற சமயத்தில் உள்ள பூந்து விளையாடலாம். ஓகே, ப்ளீஸ் ரிமெம்பர், உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லேண்ட்ஸ்கேப் பிக்சரோ இல்லை இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ஷார்ட்ஸோ வேணும் அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணிக்கோங்க, ஒரு டோட்டல் ஃப்ரீடம் ஆஃப் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நமக்கு வேணும் அப்படின்னா ஒரு ஆளை ஷூட் பண்ணி ரா ப்ராசஸிங் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபியில் நாங்கள் வந்து டீட்டெயிலாக நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது ஒரு தேவை இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்க, எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க ஆக்சுவலாக. ஏன்னா பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கேமராக்குள்ளே இருக்குது, ஆனால் நமக்கு தெரியாது, இங்கே எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாது இல்லையா? ஸோ எப்படி ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஆர்டிஸ்டிக்காக பார்க்குறது அப்படிங்கிறதே அதே ஒரு முக்கியமான விஷயமாச்சு இல்லையா? அதுதான் இங்கே நடக்குது. அதுதான் ஆம்பிஷன்ஸில் நாங்கள் என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா அதிகப்படியாக வந்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் ஆக்சுவலாக. ஸோ க்ளவுட் எடுக்கும்போது நான் சொன்ன இந்த விஷயத்தை மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து கேமரா வந்து முடிஞ்சிச்சுன்னா ஸ்டாண்டில் போட்டு எடுங்க. அப்போ வந்து இந்த ஃப்ரேம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டடியாக கிடைக்கும், உங்களுக்கு நல்லா நீங்கள் கம்போஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. பீப்புளோடு சேர்த்து எடுத்திங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து அந்த ஷாட் வந்து ஒரு வேறு ஒரு ஃபீலை கொடுக்கறது கூட உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கேமராவில் ஃபோக்கஸ் மோட் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் சிங்கிள் ஷாட் செலக்ட் பண்ணிக்கலாம், ஏஎஃப்எஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் சிங்கிள் ஷாட் ஆக்சுவலாக. இல்லாட்டி 1 ஷாட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கண்டினியூஸாக எடுக்க வேண்டிய அவசியம், ஏன்னா பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட் கிடையாது, அது மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபோக்கஸ் பாயிண்ட் செலெக்ஷன் அப்படிங்கிறது ஜோன் ஃபோக்கஸ் செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள், இல்லாட்டி ஆல் பாயிண்ட் ஃபோக்கஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். மாடர்ன் கேமராஸில் வந்து யூ கால் இட் ஜோன் ஃபோக்கஸ் இல்லையா? ஸோ அந்த இல்லாட்டி வைட் ஏரியா ஃபோக்கஸ். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் க்ளவுடுக்கும் நமக்கு நடுவில் ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதுனால அது இன்ஃபினிட்டி சப்ஜெக்ட் பார்த்தீங்களா? அதனால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அழகாக உங்களுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகிடும். அதை ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு சன்னி டேயில் நீங்கள் வந்து க்ளவுட் ஷூட் பண்ணுறீங்க, இல்லை சீன் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சிபிஎல் சொல்லக்கூடிய சர்க்குலர் போலரைசிங் ஃபில்டர் அதை பயன்படுத்துங்க. சர்க்குலர் போலரைசிங் ஃபில்டர் பற்றி தனியாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆக்சுவலாக, அந்த லிங்க் பாருங்கள். ஸோ அதை எப்படி பயன்படுத்தினா உங்களுக்கு வந்து இந்த ஸ்கை வந்து ட்ரமேட்டைஸ் ஆகும் ஆக்சுவலாக, அதாவது ஸ்கை ப்ளூ டார்க் ஆகும், அதுலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரே அண்ட் ஒயிட் கலரில் க்ளவுட்ஸ் வந்து அப்படியே வெளியில் வந்து ஸ்டாண்டப் ஆகும் ஆக்சுவலாக. இது வந்து உங்களுக்கு சன்னி டேயில் தான் நல்லாயிருக்கும். ஓவர்காஸ்ட் டேயில் வந்து அந்த உங்களுக்கு சிபிஎல் ஃபில்டர் வந்து ஒர்க் அவுட் ஆகாது ஆக்சுவலாக. ஸோ நல்லா வெயில் அடிக்கும் போது இதை நீங்கள் பயன்படுத்துங்க. குறிப்பாக சைட் லைட்டிங் இருந்துச்சுன்னா ஏர்லி மார்னிங் லேட் ஈவினிங் சீனில் வந்து இந்த மாதிரி சில விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து கட்டாயமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி நீங்கள் பார்க்கலாம் ஆக்சுவலி. கடைசியாக வந்து உங்களுடைய ஃப்ரேம் பக்காவாக இருக்கணும், அப்புறம் வந்து படம் வந்து ஷார்ப்பாக வரணும் அப்படின்னா முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும்னா கையில் வச்சு எடுக்கும்போது நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஷட்டர் ஸ்பீடை கொஞ்சம் அதிகமாக வச்சு பயன்படுத்திக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு வைட் ஆங்கிள் லென்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வைட் ஆங்கிள் லென்ஸ் போட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா குறைஞ்சது வந்து ஒரு 1/125 ஷட்டர் ஸ்பீட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு கேமரா ஷேக் வராது ஆக்சுவலாக. ஐஎஸ் நீங்கள் ஆன் பண்ண கூட அவசியம் இல்லை, பிகாஸ் வந்து 24 எடுக்கும்போது 125 அப்படிங்கிறது நல்ல சூப்பரான ஒரு ஹை ஸ்பீடான ஒரு ஷட்டர் ஸ்பீட் ஆக்சுவலாக. ஸோ நல்லா ஷட்டர் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி பயன்படுத்துங்க. அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா கேமரா ஷேக்னால வரக்கூடிய அந்த ஷார்ப்னஸ் கம்மியாகிற மேட்ரு அங்கே இருக்காது. ஸோ இவ்வளோ தாங்க நம்ம க்ளவுட்ஸை ஃபோட்டோ எடுக்கும்போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். அழகான விஷயங்களை வந்து அழகாக எடுக்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? க்ளவுட்ஸ் ரொம்ப அழகான ஒரு விஷயம், எல்லோரும் பார்த்து பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு சப்ஜெக்ட் ஆக்சுவலாக. அதை மட்டுமே நீங்கள் வந்து தனியாக எடுக்கும்போது சில சமயம் க்ளவுட்ஸ் உங்களை அந்த மாதிரி சொல்லும், ப்ராம்ப்ட் பண்ணும், என்னை எடுன்னு சொல்லும். அந்த மாதிரி சில க்ளவுட் பேட்டர்ன்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த சமயத்தில் நான் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையுமே எனக்கு கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது சிம்பிளான விஷயம், எல்லாராலையும் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம். இது சாதாரண கேமராலேருந்து ஆரம்பித்து அட்வான்ஸ் கேமராஸ் வரைக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ட்ரை பண்ணி பாருங்களேன் நீங்கள் ஆக்சுவலாக. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன க்ளவுட்ஸை ஷூட் பண்ணுறதுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 9-10 டிப்ஸ் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கூட நீங்கள் எழுதலாம். ஆல்ரெடி நீங்கள் வந்து க்ளவுட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி க்ளவுட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எடுப்பீங்களா? நான் சொன்ன பாயிண்ட்ஸ் வர வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா
கமான் ரைட் இட் இந்த கமெண்ட்ஸ் இல்லை ஸோ தட் வந்து நம்ம வீடியோ பார்க்கக்கூடியவங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே அதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆக்சுவலாக. அதனால் அது ஒரு 2-way டிராஃபிக்காக இருக்கட்டும். ஆக்சுவலாக லைக் பண்ணுறதை தாண்டி என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க ஆக்சுவலாக. அது ஸோ தட் எனக்கு கூட பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மோட்டிவேட்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை தவிர நீங்கள் KLR தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்துச்சு அப்படின்னா இம்மீடியட்டாக என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க. இன்னும் அது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ப்ளீஸ் டேக் கேர்.